Dear plus one commerce students, good morning. Let us continue the 20th chapter in the plus one commerce, international finance. Today our topic is disadvantages of foreign direct investments. Disadvantages of foreign direct investments, FDI. In your book bag also there is a short answer question. In your book bag also there is a short answer question. Explain any three disadvantages of foreign direct investments. அந்நிய நேரடி முதலீட்டினுடைய குறைபாடுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்நிய நேரடி முதலீட்டினுடைய குறைபாடுகள் பற்றி சென்ற அமர்வுள்ள நன்மைகள் பற்றி பார்த்தோம். In our previous session we have discussed the advantages of FDI. Now let us discuss the disadvantages of FDI. The first disadvantage is exploiting natural resources. Heavy outflow of capital, not transferring technology. Exploiting cheap labor. And the last one is creating monopolistic environment. Okay, we will discuss them. Exploiting natural resources. உள்நாட்டு வளங்களை தீர்த்து விடுதல். உள்நாட்டு வளங்களை தீர்த்து விடுதல். The foreign direct investment companies deplete the natural resources like water, forest, mines, etc. As a result, such resources are not available for the usage of common man in the host country. எந்த நாட்டில் தொழில் தொடங்குதோ அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், நீர், காடுகள், தாது பொருள்கள், இந்த மாதிரி உள்ள வளங்களை அந்த அந்நிய நிறுவனங்கள் தீர்த்துவிடும் அபாயம் இருக்குது. இதனால் உள்நாட்டில் சாதாரண குடிமகனுக்கு தேவைப்படக்கூடிய இயற்கை வளங்கள் எதிர்காலத்தில் கிடைக்காமல் போகலாம். அந்நிய நேரடி முதலீட்டினுடைய ஒரு குறைபாடு என்னென்னா, வரவேற்கும் நாடுகளில் தொழில் தொடங்குறப்ப அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை வெகு சீக்கிரமே தீர்த்து விடுறாங்க. சாதாரண குடிமகனுக்கு அந்த இயற்கை வளங்கள் எதிர்காலத்தில் கிடைக்காம போகலாம். தண்ணி இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அந்த நாட்டில் உள்ள காடுகள் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? Then the second disadvantage is heavy outflow of capital. அதிகப்படியான முதல் வெளியேறுதல். பணம் நிறைய வெளியில் போயிடுது. அந்நிய நேரடி முதலீடு காரணமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக உள்நாட்டு பணம் நிறைய வெளிநாட்டுக்கு போயிடுது. ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் செட் டு டேக் அவே த ஹியூஜ் ஃபண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட், ராயல்டி ஃபீஸ், எக்ஸெட்ரா. This causes a huge outflow of capital from the host country. அயல்நாட்டு நிறுவனங்கள் பங்காதாயம், குத்தகை கட்டணம், இதன் மூலமாக நிறைய பணத்தை, உள்நாட்டு பணத்தை அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுது. இதனால் உள்நாட்டில் பணப்புழக்கம் குறையும் வாய்ப்பு ஏற்படுது. Not transferring the technology. Not transferring the technology. தொழில்நுட்பத்தை மாற்றாமை. Some foreign countries, some foreign enterprises do not transfer the technology, to developing countries. They mostly transfer second-hand technology to the host country. They keep the fundamental aspects of the technology with the parent company. In such case, the host country may not get the advantage of technology transfer and the consequent economic development. என்ன சொல்கிறாங்க? சில அயல்நாட்டு நிறுவனங்கள் வளரும் நாடுகளுக்கு தாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற தொழில்நுட்பத்தை அப்படியே தர்றது கிடையாது. லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தை, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை
அந்த நிறுவனங்களுக்கு வழங்கி பொருளை உற்பத்தி செய்வது கிடையாது. பெரும்பாலும் இரண்டாவது தொழில்நுட்பத்தையே, இரண்டாம் தர தொழில்நுட்பத்தையே முதலீடு செய்யும் நாட்டுக்கு கொண்டு வருது. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? இரண்டாம் தர முதலீடு இரண்டாம் தர தொழில்நுட்பம் அப்படின்னா அவுட் மாடர்ன். இப்போ காலம் எங்கேயோ போயிடுச்சு, அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு சயின்ஸு. புதிய டெக்னாலஜியெல்லாம் வச்சுட்டு கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துகிறாங்க அவங்க நாடுகளில். ஆனால் நமக்கு வழங்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் காலம் கடந்த தொழில்நுட்பம், அவுட் மாடர்ன் டெக்னாலஜி, இரண்டாம் தர தொழில்நுட்பத்தையே இங்கே பயன்படுத்துவாங்க. அதனால் உள்நாட்டு பொருளாதாரம் உயராமல் போகக்கூடிய சூழல், உள்நாட்டு பொருளாதாரம் உயராமல் போகக்கூடிய சூழல் இருக்கு. எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர், உழைப்பு சுரண்டல். ஃபாரின் என்டர்பிரைசஸ் எம்ப்ளாய் சீப் லேபர் ஃபோர்ஸ் அட் எ லோயர் பே இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். They do not employ local people for a higher post in the management. Further, they do not extend the privileges they usually give to the employees in their home country to the employees of the host country. Thus, they are stated to exploit the labor in developing countries. அயல்நாட்டு நிறுவனங்கள் வளரும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களோட உழைப்பை சுரண்டுறாங்க. மிக குறைவான கூலி ஊதியம் கொடுத்து அவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க. அவங்க உள்ளூரில் உள்ள மக்களை மேலாண்மையில் உள்ள உயர் பதவியில் அமர்த்துவது கிடையாது. உயர் பதவிகளில் உள்ளூர் மக்கள் அமர்த்தப்படுவது கிடையாது. அது மட்டும் இல்லை, சொந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளையும் முதலீடு செய்யும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்குவது கிடையாது. சொந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய எந்த சலுகையையும் ஊதியத்தையும் முதலீடு செய்யும் நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்குறது கிடையாது. வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் உழைப்பை இந்த மாதிரியாக சுரண்டுறாங்க. Then the last disadvantage is creating monopolistic environment. ஏகாதிபத்திய சூழலை உருவாக்குதல். நம்ம நன்மைகள் சொன்னோம், ஆரோக்கியமான போட்டி உருவாகுதுன்னு. இங்கே ஆரோக்கியமான போட்டி உருவாகிறது கிடையாது. ஏகாதிபத்திய சூழலை உருவாக்குறாங்க. Multinational companies which enter the host country through foreign direct investment route create monopolistic conditions in the host countries through their market power. They may not create competitive environment in the host country. Contrarily, they may affect the competition altogether and establish supremacy. அந்நிய நேரடி முதலீட்டின் மூலமாக ஒரு நாட்டில் நுழையும் பன்னாட்டு நிறுவனம் அந்த நாட்டில் உள்ள சந்தையை கைப்பற்றி அங்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க சூழ்நிலையை ஏற்படுத்துது. அந்நிய நேரடி முதலீட்டை பெரும் ஒரு நாட்டில் ஆரோக்கியமான போட்டி சூழல் உருவாகிறது கிடையாது. அதுக்கு மாறாக போட்டியை அறவே ஒழித்து தன்னோட மேலாதிக்கத்தை செலுத்துகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.